அனைவருக்கும் வணக்கம். சென்சஸ் லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற இந்த டீட்டெயில்ஸை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சென்சஸ் லாகின் பண்ணுறதுக்கு லாகின் ஐடி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த லாகின் ஐடியை போட்டுட்டு கீழே கேப்ஷான்னு ஒரு நம்பர் ப்ளஸ் லெட்டர்ஸோட ஒரு கேப்ஷா கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே நீங்கள் பார்த்து ஸ்மால் லெட்டர் பி இருந்தால் ஸ்மால் லெட்டர் பி, கேபிட்டல் லெட்டர் ஏ இருந்தால் கேபிட்டல் லெட்டர் ஏ, அதை பார்த்து அக்யூரேட்டாக அதே மாதிரி கேப்ஷா கொடுத்தீங்கன்னா தான் லாகின் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்டும் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ண பிறகு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஹெச்எல்பின்னு இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா அது உங்களுக்குன்னு ஒரு யூனிக் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 0284ன்னு ஒரு நம்பர் இருக்குது. இது டூப்ளிகேட். இது வந்து ட்ரைனிங்காக வச்சது தான். ஸோ யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். இது ட்ரைனிங்காக கொடுத்ததுனால இது டூப்ளிகேட். இதனால் ஒரு யூஸும் கிடையாது. அதனால தான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு யூனிக்கான ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை கீழே அதுவே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜ் ஓப்பன் ஆன பிறகு இதில் 6 டைப் ஆஃப் காலம்ஸ் இருக்குது. இதில் இருக்கிற காலம்ஸ் என்னென்ன அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன அந்த பாக்ஸில் இருக்குது? வீட்டுப்பட்டியலை பதிவு. வீட்டுப்பட்டியலை பதிவு அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த க்ரீன் கலரில் ஒரு ஹோம் போட்டு அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் தான் நீங்கள் கேட்க வேண்டிய 34 கொஷின்ஸும் இருக்கும். ஃபோன் நம்பரோட சேர்த்து 34 கொஷின்ஸு. ஓகேங்களா? அதை ஓப்பன் பண்ணி தான் நீங்கள் ஒரு வீடுக்கும் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்க போகிறீங்க. இதை பற்றிய தனி டீட்டெயில் வேணும்னு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அடுத்ததாக தரவை புதுப்பிக்க இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். தரவை புதுப்பிக்கனா இது வரைக்கும் நீங்கள் வந்து சென்சஸ் போட்டிருப்பீங்கள்ல, வீடு போட்டிருப்பீங்க. 34 கொஷின்ஸும் அப்ளை பண்ணி அந்த வீடை கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கல்ல. அதில் ஏதோ ஒரு எடிட்டிங் இல்லைங்க அப்படின்ட்டு ஓடி வந்து ஒருத்தவங்க ஒரு சின்ன தவறு இருக்குன்னு சொல்கிறப்போ நம்மளுக்கு இந்த தரவை புதுப்பிக்க ஆப்ஷன் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் போனோடனே அந்த பென்சில் மாதிரி ஒன்று இருக்குது இல்லைங்களா? அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா மறுபடியும் அந்த 33 கொஷின்ஸ் வந்து அப்பியர் ஆகும். அப்போது வந்து அதில் எது மிஸ்டேக்ஸோ அதை வந்து மாற்றிக்கலாம். அதுக்காக தான் இந்த தரவை புதுப்பிக்க ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த சிங்க் தரவை திருத்த அது எதுக்குன்னா, அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு 10 வீடோ ஒரு 15 வீடோ போட்டிருந்தீங்கன்னா அதில் வரும். வந்தோடனே அதில் சிங்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே அந்த நீங்கள் எடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சர்வருக்கு அப்லோட் ஆகிடும். அப்போது நான் அதை காட்டலைன்னா, நான் ஒரு 2 வீடு தான் அந்த ட்ரைனிங் ஆப்பில் போட்டேன். அதனால் அது காட்டாது. ஒரு 5 வீடுக்கு மேலே போட்டால் தான் சிங்க்டு டேட்டான்னு வரும். அந்த அந்த 5 வீடும் சிங்க் பண்ணணுன்னா எதுக்கு பண்ணணுன்னா, அப்போ தான் உங்கள் சூப்பர்வைசருக்கு அது போகும், சர்வருக்கு போகும். நம்ம எத்தனை வீடு முடிச்சிருக்கோம் கணக்கு பண்ண முடியும். அதுக்காக தான் அந்த சிங்க்டு தரவை திருத்தன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்க்க போகிறோன்னா சுருக்கத்தை காண பற்றி இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் என்ன இருக்குன்னா, ஷார்ட் லிஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம மொத்தமாக எடுத்த சென்சஸ் வீடுகள் எத்தனை, குடியிருப்பு இல்லாத வீடுகள் எத்தனை, இந்த மாதிரி மொத்த சாதாரண குடும்பங்கள் எத்தனை, நிலைய குடும்பங்கள் எத்தனை, முடிக்கப்பட்டது, முடிக்கப்படாதது, ஒத்திசைக்கப்பட்டது, பூட்டப்பட்டுள்ளது, நீக்கப்பட்டுள்ளது, இந்த மாதிரி எதெல்லாம் நம்ம ஆப்ஷன்ஸ் போட்டோமோ அதை நம்ம பார்த்து செக் பண்ணிக்கலாம். சிம்பிளாக பார்க்கணுன்னா இந்த ஆப்பில் நம்ம கம்ப்ளீட் பண்ணாதது நம்ம ஒதுக்கப்பட்டதில் எதெல்லாம் முடிச்சிருக்கோன்னு ஷார்ட் லிஸ்ட் பார்த்துக்கலாம். அதுக்கு தான் இது. ஒத்திசைக்கன்றது லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம எல்லா வீடியும் கொடுத்துட்டு சிங்க் கொடுக்குறது. அதை பற்றி இப்போ பார்க்க வேணாம். நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு முடிந்ததாக குறிக்கவும் நம்ம இப்போ பார்க்க தேவையில்லை. அதில் என்ன கொடுத்துருக்கோன்னா, இந்த ஹெச்எல்பி முடிந்ததான்னு கேள்வி கேட்டிருக்கோம். அதை கிளிக் பண்ண பிறகு கீழே வந்து இந்த ஹெச்எல்பிக்கான கணக்கெடுப்பு முழுமையாக நிறைவடைந்துள்ளது என்பதை இதன் மூலம் உறுதிப்படுத்துகிறேன். இந்த ஹெச்எல்பிக்குள் எந்த கட்டமைப்பும் அல்லது வீடும் கணக்கெடுப்பில் விடுபடவில்லை என்றும் சான்றளிக்கிறேன் அப்படின்னு கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணி சமர்ப்பி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும். அவ்வளோதான். இந்த 6 ஆப்ஷனையும் நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். தேங்க்யூ.